வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். வவுனியா மாவட்டத்தில் புதூர் சந்திக்கு அருகாமையில் 2 ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது. ஏனையின் வீதியிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. நீங்கள் இதில் பார்வையிடுற இந்த பாதையால் தான் அந்த காணிக்கு போக வேண்டும். ஏனையின் வீதியிலிருந்து அந்த காணிக்கு இடையிலான தூரம் 100 மீட்டருக்கு குறைவென்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வாறு ஏனையின் வீதிக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான காணியை தான் நாங்கள் இன்று பார்வையிட இருக்கிறோம். இந்த காணிக்குள்ளே பார்த்தீங்களான்னு சொன்னால் 2 ஏக்கருக்குள்ளே வீடு இருக்குது, ஒரு பங்கு கட்டுக்கிணறு இருக்குது, குழாய் கிணறு இருக்குது. அது தவிர பயன் தரும் மரங்கள் நிறைய இருக்குது. நான் என்னென்ன பயன் தரும் மரங்கள் இருக்குன்ற விபரத்தை உங்களுக்கு ஒவ்வொன்றாக இந்த காணொளியின் இடையிலே கூறுகிறேன். தொடர்ந்து நாங்கள் இந்த காணி முழுமையாக பார்வையிடுவோம். இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தோட்டம் செய்வதற்கு ஒரு உகந்த காணியாக காணப்படுது என்று நான் நம்புகிறேன். நிறைய பயன் தரும் மரங்கள் நிற்கிது. இந்த காணிக்குள்ளே நிற்கிற பயன் தரும் மரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 தென்னை நிற்கிது, 6 மா நிற்கிது, 7 பிலா நிற்கிது. இது தவிர 2 நெல்லி நிற்கிது, கொய்யா 2 நிற்கிது, பப்பா 2 நிற்கிது, 3 தேக்கு நிற்கிது, ஒரு முருங்கை மரம் நிற்கிது. இது தவிர 20 காய்க்கிற தேசி நிற்கிது. இந்த தேசியால் ஒவ்வொரு முறையும் அந்த சீசன் டைமில் பாரிய ஒரு வருமானத்தை எடுக்கிறதாக இந்த காணியினுடைய உரிமையாளர் கூறியிருக்கிறார். அவ்வாறு தோட்ட மண்வளத்தோடு அமைந்திருக்கிற இந்த காணி 2 ஏக்கருடைய மொத்த விலையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 70 லட்சம் ரூபாய் என்பது உரிமையாளரால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேற்கொண்டு எனது நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள், கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். நான் குறிப்பிட்டது போல் இதில் பார்வையிடும் பொழுது உங்களுக்கு தெரியும், தென்னை மரங்கள், பயன் தரும் மரங்கள் முழுமையாக இதுக்குள்ளே நிற்குது. நான் இந்த காணொளியிலே காண்பிக்கும் இடமெல்லாம் மரமாகத்தான் காணப்படுகிறது. அவ்வாறு நாங்கள் இந்த காணிக்குள்ளே பின்பகுதியில் தேசியல் நிற்குது. நாங்கள் இப்பொழுது கிணறை பார்வையிட்டுக்கொண்டு நான் குறிப்பிட்டது போல் 3 பேருக்கு பங்கு கிணறாக ஒரு கட்டுக்கிணறு காணப்படுகிறது. அந்த கட்டுக்கிணறையும் பார்வையிட்டு கொண்டு நாங்கள் இந்த காணியுடைய பின்பகுதியை பார்வையிடுவோம். தண்ணியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலால் நிற்கிது. நாங்கள் இறைச்சி தோட்டத்துக்கு பாவிக்கக்கூடிய அளவு நீர் வளத்தை கொண்டிருக்குது. வற்றாத ஒரு நீர் வளத்தை கொண்ட ஒரு கட்டுக்கிணறாக இது காணப்படுகிறது. வவுனியா மாவட்டத்திலே ஏனையின் வீதிக்கு அருகாமையிலே 2 ஏக்கர் தோட்டக்காணி என்பது சந்திப்பது மிக அரிதாக இருக்கிறது. நிறைய பேர் நீங்கள் வெளிநாட்டு உறவுகளும் உள்நாட்டு உறவுகளும் சரி இவ்வாறான 2 ஏக்கர் தோட்டக்காணியை நிறைய பேர் கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு காணியாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த காணொலியை முழுமையாக நீங்கள் பார்வையிடுங்கள். அப்பொழுதுதான் இந்த காணி தொடர்பான தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருபது தேசி நிற்குது என்று நான் கூறியிருந்தேன். அதில் நான் கூறியிருந்தது போல் இதிலே பார்வையிடும் பொழுது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். முழுமையாக தேசி மரம் இந்த காணிக்குள்ளே நிற்குது. நல்ல
இறைப்பு பயன்படுத்தி நாங்கள் இந்த காணிக்குள்ளே இருக்கிற மரங்களை சரியாக பராமரிப்பமாக இருந்தால் நல்ல ஒரு மாத வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான காணி. எங்களுக்கு மாத வருமானம் வரக்கூடிய மாதிரியான கண்டுகளையும் நாங்கள் பயிரிடுவோமாக இருந்தால் நல்ல ஒரு வருமானத்தை எடுக்கக்கூடிய ஒரு காணியாகத்தான் காணப்படுது என்று நான் நம்புகிறேன். அவ்வாறு போக்குவரத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் போக்குவரத்துக்கும் ஒரு இலகுவான இடத்துல இருக்குது. என்னென்னு சொன்னால் ஏனையின் வீதியில் இருந்து இறங்கி நடந்து 100 மீட்டருக்குள்ளே வீடு இருக்கிறதுனால, இந்த காணி இருக்கிறதுனால நடந்து கூட நாங்கள் காணிக்கு சென்ற முடியும். அப்போது போக்குவரத்து பஸ் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால எங்களுக்கு இது ஒரு அற்புதமான காணி என்று தான் நான் நம்புகிறேன். என்னுடைய இந்த காணொளியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுகிற காணொளிகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுடைய காணி, வீடு, தோட்டம், வயல் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தரையும், விளம்பரப்படுத்தி அந்த காணியை விற்பனை செய்து தரையும் எனது தளமானது தயாரான நிலையில் உள்ளது. நீங்கள் பார்வையிட்டது தான் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு. நாங்கள் அவ்வாறே இந்த காணியை முழுமையாக சுற்றி பார்வையிட்டு கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் இன்னும் நிறைய காணிகள் பதிவிட இருக்கிறேன். ஒவ்வொன்றையும் நீங்கள் முழுமையாக பார்வையிட முடியும். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.